ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு வந்து 11th எக்கனாமிக்ஸ். ஸோ பப்ளிக் கொஷின் பேப்பர் தான் இது. ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ 11th எக்கனாமிக்ஸ் வந்து சீரியஸாக ரொம்பவுமே ஈஸி. நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு 12 சாப்டர் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து எக்கனாமிக்ஸில் 95 எடுத்துடலாம். ஸோ சென்டம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். ஸோ நான் வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது அங்கங்கே வந்து மிஸ் ஆகிரும். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 12 சாப்டர் இருக்கும். ஸோ 12th சாப்டர் வந்து நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் சாப்டர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி செகண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும். தேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபோர்த் வந்து அந்த ஏஆர்எம்ஆர் மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதில் பெருசாக வரும். ஸோ அதை தாண்டி ஃபோர்த்தில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் வராது. ஆனால் உங்களுக்கு 8th சாப்டரில் உங்களுக்கு எக்ஸாம் பாலிசின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 1 மார்க் பற்றி பார்க்கலாம். 1 மார்க்கில் உங்களுக்கு 21 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 20ல் எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் கஷ்டமாக செட் பண்ணாங்கன்னா, ஸோ நான் சொல்கிறது கஷ்டமாக செட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 16 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் வரும். 4 1 மார்க் புக்கின்னு வரும். ஸோ அந்த 4 1 மார்க்கில் வந்து 3 வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1 வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறது கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால். ஸோ அந்த 1 வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, நீங்கள் சென்டம் எடுக்க விடாமல் அதுக்கு தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10th 5 இயர் பிளான் பார்க்குறீங்க, 12th அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th முத்ரா பேங்க், ஸோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு 1 மார்க் வந்து நீங்கள் சென்டம் எடுக்க விடாமல் தான் பார்க்குறாங்க. ஸோ மைட் பி கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால், ஸோ நான் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் 18 1 மார்க்ஸ் உங்களுக்கு புக் பேக் வரும். மீதி 2 வந்து புக்கின் வரும். ஸோ அந்த ரெண்டில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே ஒரு அளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும். நான் சொல்கிறது வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால். ஸோ இன் இந்தியாஸ் அந்த டோட்டல் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பார்க்குறீங்க, அந்த தமிழ்நாடு லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதை வரும்போது சொல்கிறேன். அந்த 16th பார்க்குறீங்க, 16th ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கம்பல்சரி சொல்கிறேன். கம்பல்சரிக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த டூ யூ நோ. ஸோ உங்களுக்கு வந்து அந்த புக்கில் வந்து ஆத்தர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆத்தர்ஸ் வந்து பாக்ஸில் வந்து அந்த ஹைலைட்டட் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ நான் அதில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த அமர்த்தியா சென் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் ஏபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்க 1 மார்க்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பார்த்து தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு கம்பல்சரி வந்து அந்த பாக்ஸில் ஆத்தர் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஹைலைட்டட்லாம். ஸோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 10th சாப்டர் பாவர்ட்டி இருக்கும். ஸோ கிளாஸிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த கிளாஸிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லேண்ட், லேபர், அதுக்கப்புறம் ஓனர் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜிடிபி பார்க்குறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்ப்ளிமெண்டிங் எல்பிஜி அது ரொம்ப கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. ஹெச்டிஐ அண்ட் பிக்யூஎல்ஐ ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வாண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த காம்படிஷன் பார்த்தீங்க, அதுக்கு நாங்கள் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ லாங் ரன் காஸ்ட் கர்வ், ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. 10th லெசன் வில்லேஜ் சர்வோதயா, ஸோ ஐ திங்க் அது 9th நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஹெல்ப் குரூப்பும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மினரல் ரிசோர்ஸஸ் 11th லெசன் முடிஞ்ச அளவுக்கு 2 மார்க் 3 மார்க் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. பைலேட்ரல் மோனோபாலி வந்து ஐ திங்க் 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5th சாப்டர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு கம்பல்சரி வரதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஓலிகோபாலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ். ஸோ 5 மார்க் நான் உங்களுக்கு ஒரு கீ சொல்லவா. ஸோ உங்களுக்கு வந்து 12 சாப்டர் இருக்கும். 12 சாப்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஏ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 சாப்டர்லேருந்து கேட்பாங்க. அடுத்த 6 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 6லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் 6 சாப்டர் 5 மார்க் நல்லா தரவாக படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஐ எம் நாட் ஷுர். ஸோ ஒரு 5 மார்க் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்டுருவாங்க. அதே மாதிரி 12th சாப்டரில் வந்து உங்களுக்கு சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன். எக்ஸாம் பாலிசி இதில் வந்திருக்கு பாருங்கள், நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆன் ஸ்கேல் இருக்கும். ஸோ லா ஆஃப் டிமாண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஆர் அம்பேத்கர் அது ரொம்ப முக்கியம். ரிகார்டியன் தியரி 5th சாப்டர் ரிகார்டியன் தியரி ஐ திங்க் அது கேட்காம இல்லை, கொஷினே இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. 46 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூரல் இண்டெட்னஸ். ஸோ அந்த 10th லெசன் நல்லா படிச்சுக்கோங்க, 11th லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு சாப்டர்ஸு. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க கிரேமர்ஸ் ரூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னு சொல்லணும்னா உங்களுக்கு 12th அந்த கிரேமர்ஸ் ரூல் வரும். எதுலனா உங்களுக்கு சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. பிஸ்னஸ் மேக்ஸு ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. கிரேமர்ஸ் ரூல் ரொம்ப முக்கியம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து எப்படி எழுதினீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.